ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு பிரிட்டி ஃபேமிலி. நம்ம பிரிட்டி ஃபேமிலியில் இன்றைக்கி ஈத் விலாக் தான் பார்க்க போகிறீங்க. பக்ரீத் விலாக். இது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனாக வரும் உங்களுக்கு. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். காலையில் எந்திரிச்ச உடனே இன்றைக்கி ஃபஜர் தொழுகையை முடித்த உடனே மற்ற வேலைகள் எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். எப்போவுமே ஈதுனாவே சிக்கன் கிரேவி அப்படி ஏதாச்சும் தான் செய்வேன். க்ரீன் கிரேவியும் சப்பாத்தியும் தான் செய்வேன். அப்படி இல்லைனா பரோட்டா செய்வேன். இந்த மாதிரி தான் எங்களுக்கு ரெகுலராக போகும். இந்த வருஷம் டிஃப்ரெண்ட்டாக செய்யலாம் அப்படின்னு சொல்லி எங்கள் நாத்தனார் வீட்டில் பால் காய்ச்சினாங்க. ஃபஸ்ட்டு அவங்க இப்போ தான் வீட்டுக்கு போகிறாங்க, புது வீட்டுக்கு. பால் காய்ச்சினாங்க அப்படின்றதுனால அவங்க வீட்டில் செலிப்ரேட் பண்ணோம் இந்த வருஷம் ஈத். மக்குருனி நான் செய்கிற மாதிரி தான் மக்குருனி எல்லாம் செஞ்சுருந்தேன். நாத்தனார் புது வீட்டுக்கு போகிறதுனால அவங்க வீட்டில் எல்லா செலப்ரேஷனும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பி போயிட்டோம். ஸோ அதுக்கு தான் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தேன். கரெக்டாக ஒரு 10 o'clock போல் அங்கே கிளம்பியாச்சு. ஏன்னா அங்கே குர்பானி கொடுக்குறாங்க. ஸோ பசங்களை எல்லாம் ரெடி பண்ணணும். ஸோ அவங்கள ரெடி பண்ணுறதுக்கே எனக்கு எப்படியும் 1 hour ஆயிடுச்சு. அதுக்கு மேலே நான் ரெடி ஆகி போகிறதுக்கு எனக்கு 10:30 11 o'clock அந்த மாதிரி வந்துருச்சு. ஸோ நான் அந்த மாதிரி தான் கிளம்பி போனேன். கிளம்பி போன உடனே இந்த மாதிரி மக்குருனி செஞ்சு வச்சுருந்தாங்க. சிக்கன் மக்குருனி ரொம்ப டேஸ்டியான சிக்கன் மக்குருனி. நான் எப்படி செய்வனோ அதே மாதிரி தான் செஞ்சோம். ஸோ சிக்கன் மக்குருனி எல்லாம் டேஸ்டியாக சாப்பிட்டு முடிச்சுட்டு மற்ற வேலைகள்லாம் பார்க்க வேண்டியது இருந்தது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே குர்பானி கொடுத்ததுனால அந்த வேலைகள்லாம் நிறைய இருந்தது. அந்த வேலைகள் தான் பார்த்துட்டு இருந்தோம். எப்போவுமே மக்குருனி செய்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிக்கன் கொஞ்சம் அதிகமாக போட்டு செஞ்சோம் அப்படின்னா செம்ம சூப்பரான டேஸ்டியான மக்குருனி சாப்பிட்லாம். ஸோ இதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்பிட்டோம். அதுக்கப்புறம் அங்கே குர்பானி கொடுக்கறதுக்காக ஆடு ரெடியாக இருந்தது. ஸோ அவங்க வீடு இந்த மாதிரி தான் இருந்தது. இப்போ தான் அவங்க புதுசாக பெயிண்ட் எல்லாம் அடித்து ஓப்பன் பண்ணாங்க. ஸோ ரொம்பவே எங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அதுக்கப்புறம் மற்ற வேலைகள்லாம் பிரியாணிக்கு உண்டான வேலைகள்லாம் நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம். அந்த பக்கம் ஆடு குர்பானி கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம பிரியாணி நான் தான் செய்வேன். நானும் ஹஸ்பண்டும் சேர்ந்து செஞ்சுடுவோம் பிரியாணி. எப்போவுமே ஃபங்க்ஷன் அப்படின்னு வந்தாலே நானும் ஹஸ்பண்டும் தான் சேர்ந்து செய்வோம். ஸோ ஃபஸ்ட்டு பால் காய்ச்சிடலாம் அப்படின்னு சொல்லி பால் தான் காய்ச்சிட்டு இருந்தோம். அதை முடித்த உடனே இதில் எப்போவுமே பால் காய்ச்சிரும் வீட்டுக்கு அப்படின்னாவே அதில் இந்த மாதிரி கீர் தான் செய்வோம். இது எதில் செய்வோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரவாவில் தான் கீர் செஞ்சுருந்தேன். இதெல்லாம் முடிச்சுட்டு பிரியாணிக்கு உண்டான வேலைகள் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். எப்போவுமே பிரியாணி செய்கிறோம் அப்படின்னா நம்ம செஞ்சோம் அப்படின்னா ஒரு ஸ்பெஷலாகவே இருக்கும் அந்த பிரியாணி. எப்போவுமே சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி இது எல்லாமே நான் தான் செய்வேன். அதுக்குள்ளே இங்கே குர்பானியை ஆடு கொடுத்தாச்சு. ஸோ முடிச்சுட்டு பேக்கிங்லாம் செய்யணும். அந்த வேலைகள் இருக்கும். ஸோ பசங்கள்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. வேலைகள்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் என் பொண்ணு ரெடியானா, 2வது பொண்ணு. நானும் ஹஸ்பண்டும் சேர்ந்து செஞ்சிட்டோம். இந்த முறை எப்போவுமே வுட்டில் செய்கிற அந்த இதுதான் வாங்கிட்டு வந்திருந்தேன். பிரியாணிக்காக புதுசாக வாங்கிட்டு வந்திருந்தேன் இந்த முறை. அதில் இன்றைக்கி வடித்தோம் சாதம். ரொம்பவே சூப்பராக வந்திருந்தது. எப்போவுமே ஒரு சின்ன கூடை வாங்கி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா வடிக்கும் போது அந்த சாதத்தில் இருக்கிற தண்ணி எல்லாம் சீக்கிரமாக வடிஞ்சிட்டு சூப்பராக பிரியாணி நமக்கு ரெடி ஆகிடும். பிரியாணியில் ஒரு டிப்ஸு நான் சொல்கிறேன், அது கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். இந்த மாதிரி குர்பானி ஆடு அறுக்கிற வீட்டில் கண்டிப்பாக இந்த மாதிரி பிரியாணி செஞ்சு சாப்பிடுவோம். அந்த நேரத்தில் அது வேகலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஓடு அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி தேங்காய், சின்ன தேங்காவாக இருந்துச்சுன்னா அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மேலே இருக்கிற அந்த இதெல்லாம் எடுத்துகிட்டு நீங்கள் போட்டிங்க அப்படின்னா ஒரு 1/4 மணி நேரத்துலேயே உங்களுக்கு வெந்து வந்துடும். இது சூப்பரான டிப்ஸ், கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணி பாருங்கள். பிரியாணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சிக்கன் 65 பொரிச்சு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சிக்கன் 65 தான் பொரிச்சிட்ருக்கேன். நாங்கள் எந்த இயருமே ஈத் எங்கேயுமே போய் செய்ய மாட்டோம். இந்த இயர் மட்டும்தான் நாத்தனார் வீட்டுக்கு போகணும். ஸோ கண்டிப்பாக ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சாங்க. பசங்களாம் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. ஏன்னா நம்ம வீட்டில் செய்கிறது எப்போவுமே ரெகுலராக செய்வோம். ஸோ இந்த முறை நாத்தனார் வீட்டில் செஞ்சதுனால ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. இன்றைக்கி நாங்கள் ஜீரக சம்பா ரைஸில் தான் செஞ்சுருந்தோம். எனக்கு அந்த ஓடு போட்டதுனால ரொம்பவே சுலபமாக ஆயிடுச்சு. இது ஹஸ்பண்ட் சொல்லி கொடுத்த ஒரு டிப்ஸ் தான். வீடு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பேசியஸாக இருந்தது. ரொம்ப சூப்பராக இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ வீடுனாவே வெளியே ஓப்பன் வச்சு எப்போவுமே பிரியாணி செஞ்சோம் அப்படின்னாவே கண்டிப்பாக சிக்கன் 65 இல்லாமல் நம்ம சாப்பிட மாட்டோம். ஸோ அந்த மாதிரி சிக்கன் 65ம் ரெடி பண்ணியாச்சு. தயிர் பச்சடி ரெடி பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் எல்லாருமே கூட சேர்ந்து உட்காந்து சாப்பிட்டாச்சு.
இந்த vlog உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். என்னுடைய சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபுல் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.